திமுக சார்பில் முருகர் மாநாடு ஒன்று நடத்த போறாங்களே சார், இது வந்து இந்துக்கள் மீது இருக்கிற அக்கறை தானே காட்டுது. பச்சோந்தி மாதிரி இவங்க திமுக ஓட்டுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. முருகனுக்காக வேல் எடுத்து தெருவா அலைஞ்சாலும் இந்துக்களுடைய ஓட்டு இனிமேல் வந்து திமுகவுக்கு வராது. அரசாங்கத்தை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட டியூஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சிருக்காரு. அவர் எம்எல்ஏவா இருக்க காரணமானது திமுக போட்ட பிச்சையில தான் அவர் எம்எல்ஏவா இருக்காரு. அதனால அவருக்காக பேசிக்கிட்டு இருக்கிறார். இதே EVKS வாயே திமுகவை எந்த லட்சணத்துல பேசுச்சுன்னு அந்த வீடியோஸ் இருக்கு. அதை நான் காமிக்கவா? உண்மையானுமே பிஜேபிக்காக இருந்திருந்தா கட்சிக்குள்ளேயே இருந்திருப்பாங்களா சார்? ஏன் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு? இல்லை, நீங்க தானே சார் வெளியே அனுப்புனீங்க. நான் சார் உலக அளவில் தமிழ்நாட்டை வந்து ஒரு கேவலமான ஒரு பார்வைக்கு பார்க்க காரணம் யார் சார்? இந்த திராவிட கட்சிகள் தான். கனிமொழி அக்கா கேட்குறாங்களா, ஒருவருடைய ஜாதியை பற்றி தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க. MK ஸ்டாலின் அவர்கள் ஒருத்தரை பார்த்து கேட்குறாரு, நீ கவுடாவா அப்படின்னு கேட்குறாரு. பொன்முடி அவர்கள் சொல்கிறாரு, தாழ்த்தப்பட்டவர் எஸ்சியா, எஸ்சியை நாங்கள் தான் ஆக்கணும் அப்படிங்கிறாரு. சொல்கிறாரா இல்லையா? பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக IT பிரிவு மாநில செயலாளர் திரு விபின் பாஸ்கர் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? இப்போ நீங்கள் வந்து திமுகவை நோக்கி வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிறது தான். ஆனால் திமுக சார்பில் முருகர் மாநாடு ஒன்று நடத்த போகிறாங்களே சார், இது வந்து இந்துக்கள் மீது இருக்கிற அக்கறை தானே காட்டுது. சும்மா அதாவது வந்து வந்த போக்கில் ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்துக்களுடைய ஓட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி பக்கம் வருதுன்னு அவங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்குது. இது இப்படியே போனால் 26ல் பிஜேபி கண்டிப்பாக ஆட்சி அமைச்சிருமே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அதனால தான் ரகுபதி அவர்கள் வந்து இது வந்து ராமரோட ஆட்சி அப்படிங்கிறார். ஆனால் சிவசங்கர் என்ன சொன்னார்? ராமருக்கான சான்றே இல்லைங்கிறார். தெரியுதுங்களா? உடனே அதாவது அவங்க எவ்வளோ பொய் பேசினாலும் 2 நாளில் அது தெளிவாயிடும். அவங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? கடவுள் கிடையாது, அதுவும் முக்கியமாக ராமர் கிடையாது. ராமருக்கு செருப்பு மாலை போட்டவங்க அவங்க என்ன பண்ணினாலும் கதறுனா கூட தமிழ்நாட்டில் வந்து முருகனுக்காக வேல் எடுத்து தெருவா அலைஞ்சாலும் இந்துக்களுடைய ஓட்டு இனிமேல் வந்து திமுகவுக்கு வராது. சரி, கந்தசஷ்டி கவசத்தை அவமானப்படுத்தினாங்க இல்லையா, அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க? அது எவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? இன்றைக்கி தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்களா? இன்றைக்கி விடுதலை பண்ணிட்டாங்க. அவங்க திரும்பி பேசிகிட்டு தான் இருக்கிறானுங்க. பச்சோந்தி மாதிரி இவங்க திமுக ஓட்டுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. அதனால் வந்து இவங்க இந்த எவ்வளோ பெரிய மாநாடு போட்டாலுமே இவங்களுடைய சுயரூபம் இதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழுவில், அதாவது ஒரு குழு போட்டிருக்காங்க இந்த மாநாடு நடத்துறதுக்கு. அதில் வந்து சுகி சிவம் வந்து இடம் பெற்றிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழனி கோவிலில் இருக்கிறது முருகரே கிடையாது, அது வந்து போகர் அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் முன் வச்சிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை முருகர் அங்கே இருக்கிறாரு. அவர் வந்து மேக்க பார்த்துருக்காரு. அதனால தான் கேரளாவிலேருந்து அவ்வளோ மக்கள் வந்து அங்கே வந்து சாமி கும்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் கடவுள் முருகர். அதில் இந்த 6 படை வீட்டில் பழனி வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தலமாக இருக்குது. அதாவது இந்துக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலமாக இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூசத்துக்கு வந்து அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பாத யாத்திரையாக நடந்து போய் அந்த சாமி கும்பிடுவாங்க. அவங்களுடைய நம்பிக்கை அது. சரிங்களா? சுகி சிவம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இந்துவாக இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை சார், அவர் இந்து தானே சார், ஆன்மீக ரீதியாக நிறைய சொற்பொழிவுகள் ஆட்டியிருக்காரு. சொற்பொழிவு ஆற்றுறது வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு தான் கேள்வி. முன்ன இருந்தார், இப்போ என்னவா இருக்கிறார்? இப்போ இதுக்கு முன்னாடி அவர் அந்த கருத்தை சொல்லல. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ சொற்பொழிவு ஆட்டினார். அப்போ வந்து பழனி மலையில் வந்து இருக்கிறது போகர்னு சொன்னாரா? சொல்லுங்கள். இன்றைக்கி அந்த கருத்து சொல்கிறார். இன்றைக்கி அவர் என்னவா இருக்கிறார்? சரிங்களா? திமுகவுடைய ஊதுகுழலாக இருக்கிறார். அதனால் திமுகவுடைய அந்த பகுத்தறிவு சிந்தனை, அவர் மதம் மாறினது, அது மாதிரி நிறைய காரணங்களால் அவர் சொல்கிறார். இன்றைக்கி சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார். அப்போ தான் வந்து திமுகவிலிருந்து சோறு கிடைக்கும். அந்த மாதிரி நிறையா பேர் மாறிட்டாங்க. அதாவது வந்து திமுகவை அண்டி பிழைக்கக்கூடிய அனைவருமே வந்து திமுக என்ன சொல்லணுமோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ இவர் சுகி சிவம் ஆகட்டும், EVKS இளங்கோவன் ஆகட்டும். நீங்கள் EVKS இளங்கோவனை பற்றி இப்படி சொல்கிறீங்க, ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அரசாங்கத்தை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட டியூஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சுருக்காரு. கள்ளக்குறிச்சியில் 70 பேர் சேர்த்தாங்களா? அந்த மாதிரியா சார்? எந்த மாதிரி எடுத்துக்கணுங்கிறார் சார்? நேற்று அவருக்கு முதல்வர் போன கான்வாயில் ஒரு குழந்தை இறந்து போச்சு. எங்க சார், எங்க நடந்த சம்பவம் அது? இங்கே பீச் ரோட்டில்
சென்னையில் நடந்தது. இன்னைக்கு அது பாலிமர் டிவி அந்த ட்விட்டர் பேஜஸில் அவங்க இன்னைக்கு அதை போட்டுட்டு நீ டெலீட் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மிரட்டக்கூடிய இடத்துல திமுக இருக்குது. சரிங்களா? ஒரு பத்திரிகையாளர் நடக்கிறத வெளிக்கொண்டு வந்து போடுறாங்க. ஒரு சில பத்திரிகை தான் அந்த வேலையை செய்கிறாங்க. இன்னைக்கு அந்த பத்திரிகையிலையும் மிரட்டக்கூடிய இடத்துல திமுக இருக்குது. இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்கள் இருக்கு. நீங்க தான் எதிர்கொள்ளணும். கண்டிப்பா ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இருக்குங்காட்டி தான் சொல்றேன் நான். நேற்று அவர் போன கான்வேல ஒரு போலீஸ்காரர் அதிகாரி வந்த ஆட்டோவை தடுத்து நிறுத்தி தட்டியிருக்கார். தடுத்து கூட நிறுத்தல, தட்டி விட்டதில் அந்த ஆட்டோ கவிழ்ந்து அந்த குழந்தை இறந்துருக்கு. புரியுதுங்களா? அந்த குழந்தைய அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கேருந்து அப்போலோ கொண்டு போயிருக்காங்க. அப்போலோ போகிற வழியிலேயே அந்த குழந்தை இறந்துட்டுன்னு அப்போலோ மருத்துவர் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை கொண்டு போய் பிணக்கூராய்வு பண்ணி அந்த குழந்தையினுடைய உடலை கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைகள் அந்த தாய் அழுகிற கதறல் வந்து இப்போவும் ஒன்றும் இதில் இருக்குது. நெஞ்சை பதற வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. புரியுதுங்களா? இப்படி தான் மோடி வந்து இவர்கிட்ட வந்து பாடனை கற்றுக்கணுமாமா? அதாவது சார், EVKS இளங்கோவன் வந்து இன்னைக்கு வந்து பேசாமல் திமுகவில் ஜாயின் பண்ணிடலாம். காங்கிரஸில் இருந்துட்டு திமுகவோட செய்தி வாசிப்பாளரை எதுக்கு இருக்கணும்னு கேட்குறேன். அது பேசாமல் திமுகலேயே போய் ஜாயின் பண்ணி சொல்லியிருக்கேன் அவரை. இல்லை சார், அவர் எம்எல்ஏவாக இருக்காரு. அவரும் அந்த ஆட்சியோட இதெல்லாம் பார்த்துட்டு பாராட்டுறாரோ என்னவோ சார். அவர் எம்எல்ஏவாக இருக்க காரணமானது திமுக போட்ட பிச்சையில் தான் அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார். அதனால் அவருக்காக பேசிக்கிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? இதே EVKSனுடைய வாயே திமுகவை எந்த லட்சணத்தில் பேசுச்சுன்னு அந்த வீடியோஸ் இருக்குது. அதை நான் காமிக்கவா? சொல்லுங்கள். தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணதாகட்டும், கட்சி விமர்சனம் பண்ணதாகட்டும் இன்றைக்கும் வலைதளத்தில் இருக்குது. அதை பாருங்கள். அப்போ இன்றைக்கி எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி அதாவது நான் முன்னவே சொன்னேன், சுகிசிவமாகட்டும் EVKS இளங்கோவன் ஆகட்டும், திமுக பக்கம் வராத வரைக்கும் அவங்க எப்படி பேசியிருக்காங்க, திமுக பக்கம் வந்ததுக்கப்புறம் எப்படி பேசியிருக்காங்க, அதாவது பதவி பெற்றதுக்கப்புறம் எப்படி பேசியிருக்காங்கன்னு பாருங்கள். பதவி வந்தோன்னா ஒரு பேச்சு மாறுதுங்கிறீங்க. முன்ன நல்ல வாயாக இருந்தது, இப்போ நாரவாயாக மாறி இருக்கு. ஓகே சார். இப்போ ஜெயக்குமார் அவர்கள் அதிமுக சேர்ந்தவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே அதிருப்தியில் இருக்காங்க. அவங்க எல்லாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2026 எலெக்ஷனில் அதிமுக பக்கம் வந்துடுவாங்க, நாங்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஜெயக்குமார் அவருக்கு பகல் கனவு. ஏற்கனவே 24 அதான் சொன்னாங்க. அதாவது ஒரு கட்சி வந்து சார் மக்களுக்காக நல்லது பண்ணி ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கல. எதிரணிக்கிட்ட இருந்து எவ்வளோ பேர் நம்மக்கிட்ட வருவாங்க கூட்டணி, அதை வச்சு ஆட்சி பிடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? இவங்க மக்களுக்காக பணி செய்யறதுக்காக இது அதிமுக இன்னைக்கு இருக்கிற அதிமுக கிடையாது. இல்லை சார், நீங்களும் கூட்டணி அமைச்சு தானே தேர்தலை சந்திக்கிறீங்க. நீங்க மத்தியில் அமைஞ்சிருக்க நாங்கள் எதிர்கட்சி DMKலேருந்து எத்தனை பேர் வருவாங்க, வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. எங்களுடைய களம் வந்து 2026க்கான களத்தை நாங்கள் ஆரம்பிச்சாச்சு. மக்களுக்குண்டான போராட்டங்களை நாங்கள் அறிவிச்சாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, முந்தா நேற்று தலைவர் என்ன சொல்கிறாரு, அத்திக்கடவுக்காக வர 20ஆம் தேதியிலேருந்து தொடர் உண்ணாவிரதம் இருப்பார். ADMK சொல்லியிருக்காங்களா? இல்லை சார், அந்த திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு நிறைய முயற்சிகள் ADMK பண்ணியிருக்காங்கல்ல. மக்களுடைய போராட்டங்க அவினாசி அத்திக்கடவு அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களுடைய போராட்டம். அது போராட்டத்தினுடைய வெளிப்பாடாக தான் அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய நிலைமைக்கு போச்சு தமிழக அரசாங்கம். அன்றைக்கி இருந்த தமிழக அரசாங்கம். சரிங்களா? இன்றைக்கி இருக்க தமிழக அரசாங்கம் அதை செய்ய தவறிட்டாங்க. அதனால தான் தலைவர் அவர்கள் அங்கே போய் அந்த இடத்த பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, வர 20ஆம் தேதியிலேருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டம் நாங்கள் மேற்கொள்வோம் அப்படின்னாங்க. புரியுதுங்களா? உடனே முத்துசாமி அவர்கள் என்ன சொல்கிறாரு, தயவுசெய்து BJP பண்ணிடாதீங்க, நாங்கள் அதுக்குள்ளே எதா பண்ணுறோங்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ வருஷமாக பண்ணாதவங்க, இந்த 3 வருஷமாக பண்ணாதவங்க இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க? கண்டிப்பாக எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் மாதிரி மக்களுக்கான போராடக்கூடிய தலைவர் யார் இருக்கிறான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஜெயக்குமார் சொல்லுவார், எதிர்கட்சியிலேருந்து யாராக வருவாங்க, காங்கிரஸ் வரும், விடுதலை சிறுத்தைகள் வரும், நாங்கள் ஜெயிச்சிருவோம். சார், அவங்கள நம்பி எங்கள் BJP கிடையாது. புரியுதுங்களா? BJP தன்னை நம்பி இருக்குது. சரிங்களா? எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் என்னைக்கு பதவி ஏற்றாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் BJP தொண்டர்களை மட்டுமே நம்பி, மக்களை நம்பி மட்டுமே களத்தில் நிற்கிறார். இல்லை சார், இப்படி இருக்கிற ஒரு தலைவரை மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கே சார். அடிக்கடி டெல்லிக்கு போயிட்டு வர்றாரு. ஸோ அண்ணாமலை அவர்களுடைய தலைவர் பதவி பறிக்கப்படும் அப்படின்னே சொல்லப்படுது சார். அதாவது இங்கே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ADMK இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையாக இருக்கும்போது DMK வந்து முழுமையாக எதிர்த்தாங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி இருக்கிற எடப்பாடி தலைமையிலான இந்த DMKவை எதிர்க்கிறாங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாத்துக்கும் அடிபணிஞ்சு போறாங்க. இல்ல இன்னைக்கு கூட DMK உடைய அடிமையா எடப்பாடி இருக்கிறார். இல்ல சார், இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதுல தமிழ்நாடு கொலைக்களமா மாறி இருக்கு, இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு சார். அவங்க சொல்லுவாங்க, இவங்க கேட்டுக்குவாங்க. அப்படிதான் நடக்குமா தவிர இவங்க பயந்த மாதிரி. சார் இப்போ பாருங்க, 20ஆம் தேதியிலும் தொடர் உண்ணாவிரதம். உடனே முத்துசாமி அவர்கள் போய் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. தயவு செய்து பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சுறாரு. இது கெஞ்சினாரு மக்கள்கிட்டே அந்த குழுவை கூப்பிட்றாரு.
சார் அந்த குழுவை நேற்று கூப்பிட்டு பேசுகிற பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காரு, யாரும் போகல. இல்ல சார், மக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த திட்டத்தை நாங்க செயல்படுத்தோம்னு தானே சொல்லியிருப்பாரு. அது எப்படி கெஞ்சறதா வரும்? உண்ணாவிரத போராட்டம் சார் இன்னைக்கு பேப்பர் பாருங்க சார், பிஜேபி வந்து இன்னைக்கு கேட்டிருக்காங்க, தயவு செய்து 20ஆம் தேதி உண்ணாவிரதம் இருந்துராதீங்கன்னு கேட்டிருக்காரு. யார் பிஜேபி கேட்டிருக்காங்களா? பிஜேபி கிட்ட முத்துசாமி கேட்டிருக்காரு சார். மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோரிக்கை வைக்கிறதாவே சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா சார்? இப்போ களம் எப்படி இருக்கு சார்? பிஜேபி வெஸ் டிஎம்கே, சரிங்களா? இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் வந்து டிஎம்கே உடைய அடிமையாவே மாறிட்டார். டிஎம்கே என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறார். வெளியில வந்து வீரவசனம் என்ன வேணா பேசிக்கலாம், பேட்டி வேணா கொடுத்துக்கலாம் சார். ஆனால் களத்தில் எதிர்க்கிறது யாரு? பிஜேபி. அவருடைய தலைவர் அண்ணாமலை அவர் தான் எதிர்த்து இருக்கிறார். இப்போ அண்ணாமலை அவர்களை மாத்திட்டா அப்படின்னா இங்கே முழுக்க முழுக்க பிஜேபி, அதாவது பிஜேபியுடைய தலைவராக வேற யாராவது கொண்டு வந்தா டிஎம்கே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளா இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. டிஎம்கே நினைக்குது, டிஎம்கே உடைய சப்போர்ட்னு நினைக்கிறாங்க. ஆனால் களம் அப்படி கிடையாது. இல்ல, நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை திமுகவோட அடிமைன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு 6 மாசம் வரைக்கும் முன்னாடியுமே எதுக்கு நீங்க திமுக அடிமை எங்க கூட்டணிக்கு வரணும்னு சொல்றீங்க? இபிஎஸ் நீங்க வந்து கூப்பிட்டுக்கிட்டு தான். நான் கூப்பிடவே இல்லை சார். இல்ல சார், கூப்பிடவே கிடையாது. நல்லா பாருங்க, தெளிவா பாருங்க. நாங்க என்னைக்காவது அவர் கூப்பிட்டுருக்கோமா? கதவுகள் திறந்து இருக்குன்னு காமனா தான் சொன்னோம். எடப்பாடி அவர்கள் வாங்கன்னு நாங்க சொல்லவே கிடையாது. எந்த இடத்துலயா சொல்லி வைக்கிறோமா? எடப்பாடி அவர்கள் வாங்க, கதவு திறந்து வச்சிருக்குன்னு அமித்ஷா சொன்னாரா? இங்க இருக்கிற எந்த மீடியாட்ட கூப்பிட்டு சொன்னாரா? சார் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அவர் சொன்ன கருத்து அது. எங்களுடைய கூட்டணிக்கு யார் வேணால் அவரெல்லாம் கதவுகள் திறந்திருக்குன்னு சொன்னார். அவ்வளோதானே தவிர ஸ்பெசிஃபிக்காக எடப்பாடி அவர்கள் வந்தே ஆகணும்ல யாரும் கேட்கல. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை சார், அண்ணாமலை அவர்கள் முழுமையாக டிஎம்கேவை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறார். அவர் நகர்த்திட்டோம்னா இங்கே டிஎம்கே திரும்பி வந்து உதயநிதி இன்ப நிதினு அவங்க ஆட்சி பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக அண்ணாமலை அவர்களை நகர்த்தணும்னு நினைக்கிறாங்க. இது டிஎம்கேவோட நெரேட்டிவை தவிர பிஜேபியில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. யார் கேட்குறா? பிஜேபியில் இருக்கக்கூடிய உண்மையான தொண்டன் ஒவ்வொருவரும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் அடுத்த தலைவராக வரணும்னு எதிர்பார்க்குறான். அடுத்தும் அவர் தான் தலைவராக இருப்பார். ஆமாம், 2026 அவர் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கணும்னு ஆசைப்படுறான். மக்களும் அதை ஆசைப்படுறாங்க. சரிங்களா? அதை வந்து உடைக்கணும்னு டிஎம்கே நினைக்கிறாங்க. அதுக்கு தான் நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அது எந்த காலத்திலும் நடக்காது சார். ஓகே, இது திமுக செட் பண்ணுற ஒரு நரேட்டிவ். கண்டிப்பா. ஆனா பாஜகவுல இருந்து வெளியேறின சிலரும் இதே கருத்து தானே சொல்றாங்க. வெளியே போனவங்க தானே சார் சொல்றாங்க. உள்ள இருப்பாங்க, உள்ள என்னென்ன விவகாரங்கள்லாம் இருந்திருக்கு தெரிஞ்சிருக்கும். வெளியே போய் அவங்க உண்மையை தானே சொல்லுவாங்க. அவங்க வந்து ஹேட்ரேட்டை பரப்புன்னு சொல்ல மாட்டாங்கல்ல சார். அவங்க நல்ல உண்மையானுமே பிஜேபிக்காக இருந்திருந்தா கட்சிக்குள்ளேயே இருந்திருப்பாங்களா சார்? ஏன் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு? இல்ல, நீங்க தானே சார் வெளியே அனுப்புனீங்க. நான் சார் அதான் சார் சொல்றேன். அவங்க நியாயமானவர்களா இல்லை, உண்மையாக கட்சி குலைக்கிறவங்களா இல்லை, அதனால வெளியில் போயிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அவங்க சொல்ற கருத்து எல்லாம் சார் அவங்க ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, டிஎம்கே கிட்ட இருந்து ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கெல்லாம் பொறுப்பாக முடியாது சார் பாஜக. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சீமான் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசின பேச்சை நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ வந்து அவர் வந்து அவருடைய கருத்தை சொல்கிறார், சரிங்களா? அந்த கருத்துக்கு எதிர்வினை ஆற்றணுமே தவிர அவங்க மேலே ஒரு கேஸ் போடுறது வந்து சட்ட விரோதமானது இல்லை சார். அவர் போலீஸே விமர்சிச்சிருந்தாரு சார். அப்போ டிஎம்கேவுடைய தலைவர் எம்கே ஸ்டாலின் போலீஸை விமர்சித்ததே கிடையாதா? சொல்லுங்கள். கரூரில் போய் செந்தில் பாலாஜி பற்றி என்ன சார் பேசினார்? சார் அப்போ அமைச்சராக இருந்தாலும் செந்தில் பாலாஜி பற்றி என்ன பேசினார்? இப்போ செந்தில் பாலாஜி எந்த இடத்துல வச்சுருக்காரு? போலீஸை பற்றி டிஎம்கேக்காரங்க யாருமே பேசுனது கிடையாதா? போலீஸ் காவல் நிலையத்தில் போயிட்டு நின்றுக்கிட்டு ஒரு ஆள் வந்து துப்பாக்கி எடுத்து நெஞ்சில் வச்சுக்கிட்டு என்னை இப்போ சுறான்னு கேவலமாக பேசலையா சார்? தகாத வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டீங்க? இங்கே நடந்த ஒரு மீட்டிங்கில் பெண் போலீஸ் அதிகாரியை டிஎம்கே நிர்வாகி பாலியல் சீண்டல் பண்ணார். அதுக்கு என்ன பண்ணிட்டீங்க சார்? போலீஸை வந்து பேசாத டிஎம்கே காரனே கிடையாது, சரிங்களா சார்? கருத்தால் எதிர்கொள்ளணும். நீங்கள் 300 பேர் மேலே அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அது சரியாயிருமா சார்? டிஎம்கே வந்து இன்றைக்கி வந்து காவல்துறையை வச்சுருக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எதிர்கட்சியில் யாராவது ஸ்டாலினை பற்றி பேசிட்டாலோ அரெஸ்ட் பண்ணும், பிஜேபிக்காரன் ஏதாவது ட்வீட்டு போட்டானா அரெஸ்ட் பண்ணும், சரிங்களா? கொலை பண்ணுறவ, கொள்ளையடிக்கிறவ, கற்பழிக்கிறவ, கஞ்சா கடத்துறவ இவெல்லாம் சுதந்திரமாக தெரிகிறான். அதுக்கு ரகுபதி அவர்கள் என்ன சொன்னார் பார்த்தீங்களே சார்? கொலை பண்ணுறவெல்லாம் அவனுடைய முன் விரோதத்தில் கொலை பண்ணிக்கிறான், அதுக்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், நேற்றுங்களா ஸ்ரீரங்கத்தில் வந்து ஆடிப்பெருக்க முன்னிட்டு ஒரு கூட்டம் நடந்திருக்கு, வழிபாடு நடந்திருக்கு. அதில் கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட தகராறில் ஒரு கொலை நடந்திருக்கு. ஸோ இது வந்து இதை எப்படி சார் போலீஸ் தடுக்க முடியும்? ஏன் அப்படின்னா அந்த கூட்ட நெரிசலில் ஒரு தகராறு வருது, அது போலீஸுக்கு தெரியாது. சரி, இப்படி நான் ஒன்று கேட்குறேன் சார். நீங்கள் ஒருத்தர் கொலை பண்ணுறான் சார், அவனை தூண்டி விட்டவனை தான் மெயின் அக்யூஸ்டாக பண்ணுறீங்க, கரெக்டுங்களா? இப்போ 2 பேர் போயிருந்தாங்க அதை பார்க்குறக்காக. 5 பேர் அடிக்கிறான். 5 பேர் எப்படி அடிக்கிறான்? போதையிலேருந்து அடிக்கிறான், கரெக்டுங்களா? பார்த்தீங்களா? போதையில் இருக்கிறான்.
அதில் வந்து ஒருத்தர் வந்து அக்யூஸ்டு ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி சீட்டர் அவர், சரிங்களா? இப்போ 5 பேர் அடிக்கிறா, 5 பேர் போதையில் இருக்கிறாங்க. அந்த போதை தான் அவனை அடிக்க வைக்குது. ஓகே, அந்த போதையை கொடுத்தது யார் சார்? வித்தது யார் சார்? அரசாங்கம் தானே. ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம் தானே அது வைக்குது. அப்போ முதல் அக்யூஸ்ட் யார் சார்? நீங்கள் சொல்லுங்கள். A1 யாருன்னு சொல்லுங்கள். போதை வித்த அரசாங்கம் கிடையாது, போதை தான். இல்லை சார், போதையில் தானே. இல்லை சார், கேட்குறேன் நான். அப்போ வந்து ஒரு நம்ம கொலை பண்ணுற இடத்துல வந்து ஒருத்தர் பணம் கொடுக்குறாரு, பணம் தான் அக்யூஸ்டா A1? தூண்டுறவன் யார் சார்? விற்கக்கூடிய அரசாங்கம் தான் A1. அப்போ அதுக்குடைய அமைச்சர் யார் சார்? முத்துசாமி அவர்கள் தான் அதனுடைய A1. அதுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் யார் சார்? ஸ்டாலின் அவர்கள். அவர் தான் A2. இந்த போதை தான் அவங்கள பண்ண வைக்குது. இந்த தமிழ்நாட்டில் நடந்த கொலைகளில் அதிகப்படியான கொலைகள் அவங்களுடைய ஒன்று கஞ்சா அடிச்சுட்டு அந்த மனதைரியத்தோடு போய் வெட்டுறான். சும்மா சாதாரணமாக போய் ஒருத்தர் வெட்ட முடியாது சார், புரியுதுங்களா? ஆடு மாடு வெட்டுற மாதிரி வெட்டுறானுங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த மாதிரி வெட்டுறானுங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கொலைகள் சம்பவங்கள் நடக்குது. இப்போ இன்றைக்கி கூட இந்த 46 நாளில் வந்து ஒரு 30க்கு மேற்பட்ட IAS IPS அதிகாரிகளை மாற்றிருக்காங்க. என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். மாற வேண்டியது அரசியல்வாதிகள், புரியுதுங்களா? DMK மாறணும், ஸ்டாலின் அவர்கள் மாறணும், அமைச்சர்களை மாற்றணும். அதை மாற்றாமல் நீங்கள் இன்றைக்கி வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு IPS அதிகாரியை திருச்சிக்கு மாற்றினா திருச்சியில் கொலை கம்மியாயிருமா? கம்மி ஆகவே ஆகாது. அதனால் மாற வேண்டியது அரசாங்கம். MK ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசாங்கம் தான் மாறணும். வயநாடு வந்து நிலச்சரிவு விவகாரம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து நேரடியாக போய் பார்த்துருக்காரு. பிரதமர் அங்கே வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ராகுல் காந்தி அங்கே போகும்போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது பார்த்தீங்களா சார்? இவங்க போகிறங்காட்டிக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளாகட்டும், போலீஸ்காரராகட்டும், எல்லாம் இவங்களுடைய பாதுகாப்புக்காக வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை உண்டாயிருது. அப்போது அங்கே நடக்கக்கூடிய மீட்பு பணியினுடைய நிலைமை என்ன சார் சொல்லுங்கள்? இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு இந்த நிலைமை. அது அவர் மட்டும் தனியாக போனாரா? அடுத்து எம்பியாக நிற்கக்கூடிய பிரியங்கா காந்தி கூட்டிகிட்டு போகிறார். அப்போ இது அரசியல் இல்லாமல் என்ன சார்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல மோடி அவர்கள் வந்தால் அதனோட சூழ்நிலை எப்படி மாறுன்னு பாருங்கள். அப்போ மீட்பு பணி சார் 4 நாள் கழித்து ஒருத்தர் 4 பேர்த்த மீட்டிருக்கிறாங்க சார். மீட்பு பணிக்கு போனங்காட்டி தானே சார் மீட்க முடியுது. இதெல்லாம் நடக்குமா சார்? சார், பிரைம் மினிஸ்டர் அவர் இருக்கிற இடத்துலேருந்து எல்லாத்தையும் துரிதப்படுத்துகிறார், புரியுதுங்களா? அந்த வேலைகளை செய்யுங்கன்னு ஒரு உத்தரவிடுறார். அதைத்தான் பண்ண முடியுமா தவிர அவர் அந்த இடத்துல களத்தில் இறங்கினார்னா அங்கே நிலைமை இன்னும் மோசமாகும், சரிங்களா? அவரை சுற்றி தான் நிற்பாங்க. மீட்பு பணி நடக்காது. விளம்பரத்துக்காக பாரத பிரதமர் கிடையாதுங்க. ராகுல் காந்தி அங்க விளம்பரத்துக்காக. ஆமாம், ராகுல் காந்தி போனதே அதுக்கு தானே சார். அவர் MP சார். பிரியங்கா காந்தி எதுக்காக போனாங்க அதை சொல்லுங்க. இல்லை சார், அடுத்து அங்கே வேட்பாளர் அறிவிக்க. கரெக்ட், புரியுதுங்களா? அந்த விளம்பரத்துக்காக தான் அவங்க போனாங்க. பாரத பிரதமர் மக்களுக்காக வாழ்கிறாரே தவிர விளம்பரத்துக்காக வாழலை, புரியுதுங்களா? இங்கே சென்னை வெள்ளம் வரும்போது நீங்கள் கேட்க வேண்டியது, சென்னை வெள்ளம் வரும்போது முதல்வர் எங்கே போனார், பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தாங்களான்னு எல்லா திமுககாரன்னு கேட்குறான். உங்கள் முதல்வர் எங்கே போனார் அப்படின்னு கேட்கணுமா வேண்டாமா சார்? உங்களுடைய தலைவர், TMK உடைய தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் வெள்ளத்தின் போது எங்கே இருந்தார்? அமைச்சர்கள்லாம் வந்து பார்வையிட்டாங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க வயநாடுனா மோடி அவர்கள் வரணுங்கிறீங்க, இங்கே வெள்ளம்னா மோடி அவர்கள் 2000 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்து இங்கே வந்து பார்க்கணுங்கிறீங்க. இங்கேருந்து வீட்டு விட்டு வெளியில் வந்தாலே வெள்ளம் இருக்குது, வீட்டு விட்டு வெளியில் வந்து பார்க்க மாட்டார் முதல்வர். அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை பண்ண மாட்டார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ராஜ்நாத் சிங் அவர்களும் வந்து இராணுவத்தை முப்படைகளை அனுப்பி அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடும் போதும் முதல்வர் வரமாட்டார். அரசு அதிகாரிகள் போகக்கூடாதுன்னு சொல்லுவார். இப்படிப்பட்ட முதல்வர் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு. இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, புரியுதுங்களா? இப்படிப்பட்ட முதல்வர் வந்து தமிழ்நாடு கிடைச்சதே ஒரு அவமானகரமானது. அதை பற்றி யாரும் வாய் திறக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? ஓகே சார், இந்த வயநாடு பேரழிவை தேசிய பேரிடராக அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு விவாதங்கள் இருக்கு. அப்போ வந்து கனிமொழி ஒரு கருத்து சொல்றாங்க, பாஜகவே ஒரு தேசிய பேரிடர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், பாஜக ஆட்சியில் தான் வந்து கொலை குற்றங்கள் அதிகமாயிருச்சா சார்? பாஜக ஆட்சியில் தான் கஞ்சா கடத்தது அதிகமாயிருச்சா சொல்லுங்கள்? பாஜக ஆட்சியில் தான் வந்து 5000 கோடி ரூபாய் ஆட்டை போட்டு சென்னை பெருவெள்ளத்தில் விட்டோமா? யார் சார் இதெல்லாம் பண்ணது? சென்னையை மிதக்க காரணம் யார் சார் சொல்லுங்கள்? அவங்க தாத்தா வந்து வேட்டி கட்டி மடித்து கட்டிட்டு வந்து நின்னார், கரெக்டுங்களா? யாருடைய? கருணாநிதி அவர்கள் வேட்டி மடித்து கட்டிட்டு வந்து நின்னார், கரெக்டுங்களா? வெள்ளத்தில். அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வேட்டி மடித்து கட்டிட்டு வந்து வெள்ளத்தில் நின்னார். இன்னைக்கு உதயநிதி அவர்கள் வேட்டி மடிச்சு கட்டி கொண்டது வெள்ளத்தில் நிற்கல. அதிமுக ஆனால் ஒரே மாதிரி அந்த வெள்ளம் ஒரே மாதிரி வெள்ளம் தான், ஆளுக்கு மட்டும் மாறிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு இன்பநிதி வேட்டி மடிச்சு கட்டிட்டு வந்து நிற்பார்.
இல்ல நான் திமுக மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல, அதிமுக ஆட்சியிலும் வெள்ளங்கள் வந்திருக்கு. அதுதான் சார் சொல்கிறேன். திமுகவுடைய தொடர்ச்சி தானே சார் அதிமுக. ம். அதை மாற்றி பார்க்க முடியாது. நீங்க திராவிட வெவ்வேறா கழகம் பார்க்கல ரெண்டு கட்சிகளையும். எல்லா கட்சியும் ஒன்று தான் சார். திராவிட கட்சியினால தானே சார் தமிழை வீழ்ந்தான். திராவிட கட்சியினால தான் தமிழை வீழ்ந்தான். புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து திராவிட கட்சிகள் இல்லைன்னா தமிழன் வந்து இன்றைக்கி உலக அளவில் ஃபேமஸ் ஆகிருப்பான். இன்றைக்கி வந்து உலக அளவில் கேவலப்பட்டு அவமானப்பட்டு இன்றைக்கி இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? கள்ளக்குறிச்சி மாதிரி சம்பவங்கள் வந்து இன்னைக்கு உலக அளவில் தமிழ்நாட்டை வந்து ஒரு கேவலமான ஒரு பார்வைக்கு பார்க்க காரணம் யார் சார்? இந்த திராவிட கட்சிகள் தான். சரிங்களா? அதனால் திராவிடத்தால் தான் தமிழை வீழ்ந்தான். திராவிடத்தால் வாழலை. மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க சார். இன்றைக்கி அவங்களுடைய செங்கோல் இன்றைக்கி வந்து பாராளுமன்றத்தில் வைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ எந்த லட்சணத்தில் இவங்க தமிழ் வளர்த்தாங்கன்னு இல்லை சார், அதே செங்கோலை வச்சிருந்த ராஜேந்திர சோழனுக்கு விழா நடத்துனாங்கல்ல, நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க சிவசங்கர் பேசினாருன்னு. அந்த விழாவில் தானே அவர் பேசினார். சரி, அதே ராஜேந்திர சோழனுக்கு மணிமண்டபம் ஏன் சார் கட்டல? சொல்லுங்கள், மணிமண்டபம் ஏன் கட்டலன்னு கேட்குறேன். தூக்கி பிடிக்கிறாங்களா ராஜேந்திர சோழனை? கலைஞருக்கு 83 கோடி ரூபாயில் பேனா வைக்கணும்னு கிளம்புனாங்கல்ல, அந்த கூட்டத்தை தான் கேட்குறேன். அதே ராஜேந்திர சோழனுக்கு ஏன் சார் இன்னும் மணிமண்டபம் கட்டல? சொல்லுங்கள், என்ன ஏன் இன்னும் டென்ட் கொட்டாவில் அவர் இருக்கிறார்? இவங்க தான் தமிழை காப்பாற்ற லட்சணமா சார்? சார், மேடை கிடச்சா மைக்கு கிடச்சா என்ன வேணால் பேசுவாங்க, ஆனால் பின்னாடி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதுதானே சார் உண்மை. ஓகே சார், இப்போ ராகுல் காந்தியை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். அவருடைய ஜாதியை பற்றி ஒரு விவாதம் வந்து நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டது. இது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாச்சு. அது கரெக்டு தானே சார்? இப்போ அனுராக் தாக்கூர் தான் இந்த விவகாரத்தை எடுத்தார், உங்கள் எம்பி தான். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சார், ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும்னு கேட்டுக்கிறது யார் சார்? தமிழ்நாட்டிலேருந்து கேட்கறது யார் சார்? ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்கள் எப்போ கேட்டார்? அந்த விவாதம் நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி கேட்டார். கரெக்டுங்களா? ஜாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசாங்கம் நடத்தணுங்கிறார். கரெக்டுங்களா? கூட்டணி கட்சியில் இருக்கிற நிறைய கட்சிகள் கேட்குறாங்களே, பாமக கூட கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் சார், திமுக கேட்குறாங்க. கரெக்டுங்களா? அந்த ஐஎன்டிஏ கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை நீங்கள் என்ன ஜாதின்னு சொல்லுங்கள். உங்களுடைய கூட்டணியினுடைய எம்கே ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாரு, சொல்லுங்கன்னு அனுராக் தாக்கூர் கேட்குறாரு. அதில் என்ன தப்பு இருக்குங்கிறீங்க? அவர் எந்த ஜாதியை சேர்ந்தவன்னு தெரியாதுன்னு ஒரு கருத்தை வச்சார் சார். அதுதான் சார், தெரியாது சொல்லுங்கங்கிறாரு. தெரியாது நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்கே ஸ்டாலின் அவர் தான் கேட்குறாரு, சொல்லுங்கங்கிறாரு. அது கனிமொழி அக்கா என்ன சொல்கிறாங்க? ஒருவருடைய ஜாதியை தெரிந்து கொள்வதில் என்ன பயனுங்கிறாரு. அவங்க அண்ணனை கேட்க சொல்லுங்கள். இல்லை, கனிமொழி அக்கா கேட்கணுன்னா பாஜக காரனை பார்த்து கேட்கக்கூடாது, அவங்க அண்ணனை பார்த்து கேட்கணும். ஏன்னா அவர் தான் கேட்குறாரு மத்திய அரசாங்கம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு. இல்லை, கலப்பு திருமணம் பண்ணவங்க ஜாதியை பற்றி பேசக்கூடாதா? ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லக்கூடாதா? சார், எடுக்கணும்னு சொல்லலாம் சார், தப்பு கிடையாது. அதை தான் நாங்களுக்கு சொல்கிறோம் சார். கேட்குறோம், என்ன ஜாதின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறோம். என்ன தப்பு இருக்குங்கிறீங்க சார்? ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை செயல்படுத்துகிறோம். நீங்கள் சொன்னதை செயல்படுத்தினாலும் குற்றங்கிறீங்க, நாங்களாக ஒன்று செஞ்சாலும் குற்றங்கிறீங்க. நீங்களாக ஒன்று சொல்லுங்கள் என்ன பண்ணலான்னு. ஸ்டாலின் அவர் தானே சார் கேட்குறார். கரெக்டுங்களா? ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும்னு ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாரு. அதுக்கு வந்து அனுராக் தாக்கூர் அவர்கள் ராகுல் காந்தி கிட்ட கேட்குறாரு, உங்களுடைய பார்ட்னர் எம்கே ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்குறாருங்கிறார். அது கனிமொழியாக்க நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது தவறுங்கிறாங்க. கனிமொழியாக்க நேரடியாக எம்கே ஸ்டாலினை பார்த்து கேட்கட்டும். அண்ணா நீங்கள் கேட்குறது தவறுனா அவர் என்ன ஜாதியாக இருந்தால் உங்களுக்கு என்னென்னா ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறாரு. கேட்க வேண்டியதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கவுடாவா அப்படின்னு கேட்டது யார் சார்? கனிமொழி அக்கா கேட்குறாங்களா, ஒருவருடைய ஜாதியை பற்றி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. எம்கே ஸ்டாலின் அவர்கள் ஒருத்தரை பார்த்து கேட்குறாரு, நீ கவுடாவா அப்படின்னு கேட்குறாரு. பொன்முடி அவர்கள் சொல்கிறாரு, தாழ்த்தப்பட்டவர் எஸ்சியா, எஸ்சியை நாங்கள் தான் ஆக்கணும் அப்படிங்கிறாரு. சொல்கிறாரா இல்லையா? தயாநிதி மாறன் என்ன சொல்கிறார், நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவரா அப்படிங்கிறாங்க. சார், அவமானப்படுத்துறது யார் சார்? சார், ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு பிற்படுத்தப்பட்டவருக்கு பிளாஸ்டிக் சேரை கொடுத்து அவமானப்படுத்துறது யார் சார்? ஜாதி வாரி கணக்கில் ராஜகண்ணப்பன் அவர்கள் திருமாவளவன் அவர்களுக்கு பிளாஸ்டிக் சேரை கொடுத்தார் இல்லைங்களா? அது ஒரு பேச்சு பொருள் ஆச்சு. அது ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு யோசிச்சு பாருங்கள் சார். பிஜேபி கிட்ட போய் உட்கார சொல்லுங்கள் சார் திருமாவளவனை, என்ன மாதிரி சேர் கொடுக்குறோன்னு பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் எப்படி உட்காராரோ அந்த மாதிரி சேரில் உட்கார வைக்கணும். சோஃபாவில் உட்கார வச்சுருவீங்க சார்? எங்கள் கிட்ட ஜாதி மதம் எந்த பேதபாடும் கிடையாது சார். நாங்கள் அனைவரையும் மனிதரெல்லாம் மதிக்கிறோம். இங்கே இவங்க எல்லாரையும் ஓட்டுகளாக ஜாதிகளாக பார்க்குறாங்க திமுக காரங்க. சார், மத்திய அமைச்சரவை வந்து வக்ஃபு வாரியத்தோட அதிகாரங்களை குறைக்கிறதுக்கான மசோதாவுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. அடுத்த வாரம் வந்து அது நாடாளுமன்றத்தில் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. இது எப்படி சார் முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுது? கண்டிப்பாக கிடையவே கிடையாது சார். இஸ்லாமியருக்கு எப்பவுமே வந்து பாஜக வந்து எதிரான கட்சி கிடையாது, புரியுதுங்களா? ஆதரவான நிலைப்பாடை எடுத்தது யார் வகுப்பு வாரியத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவர் தான் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பேப்பரில் இருந்தாலே போதும்,
சரி, ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு பேப்பரில் இருந்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வகுப்பு வாரியத்துக்கு போயிடும் அப்படின்னாங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ராஜீவ் காந்தி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க கை காட்டுற இடமா இருந்தால் கூட போதும். அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டு முன்னாடி வந்து ஒருத்தர் நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, வகுப்பு வாரியத்துலேருந்து வந்து நோட்டீஸ் ஒட்டிட்டு போகிறாங்கன்னா, அந்த இடம் வந்து வகுப்பு வாரியத்துக்கு சேர்ந்துடும். நீங்கள் யாருக்கிட்ட அப்பீல் பண்ணணும்? நீங்கள் ஒரு இந்துவாக இருக்கிறீங்க, உங்களுடைய இடத்து மேலே ஒட்டிட்டாங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்ட போய் அப்பீல் பண்ணணும்? சார், நம்மளுடைய சட்ட பிரகாரம் நம்ம நீதிமன்றத்தை நாடலாம். ஆனால் அவங்களுடைய சட்டம், அந்த வகுப்பாரி சட்ட பிரகாரம் இந்துவாக இருந்து நம்மக்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருந்தும், நம்ம பேரில் பட்டா இருக்கலாம், நம்ம பேரில் சிட்டா இருக்கலாம், நம்ம தான் அதுக்கு உண்டான அந்த வீட்டு வரி எல்லாமே கட்டியிருக்கலாம். நம்ம வந்து நேராக நீதிமன்றத்தை நாட முடியாது. நம்ம நேராக வகுப்பாரியத்துக்கு தான் போகணும். புரியுதுங்களா? யார் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் ஒட்டுறாங்களோ அவங்ககிட்டே நீங்கள் போய் நீதிக்காக நிற்கணும். அங்கே நீதி கிடைக்குமா? புரியுதுங்களா? அதனால் இதை ஒரு மறுசீரமைப்பு பண்ணணும். இப்போ கூட பார்த்துருப்பீங்க, தென் தமிழகத்தில் வந்து தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக அவருடைய இடத்த விற்க போகிறார். விற்க போகும்போது அந்த சார்பதிவாளர் சொல்கிறார், இது வந்து வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமானதுங்கிறார். ஒரு கிராமமே இந்து கிராமமாக இருக்குது, 5000 வருஷம் பாரம்பரிய கோவில் இருக்குது. அது 200-300 வருடங்களுக்கு முன்னாடி வந்த வகுப்பு வாரியத்துக்கு எப்படி சொந்தமாகும்? புரியுதுங்களா? இதுதான் ஒரு கேள்வி, பெரிய கேள்வியாக இருக்குது. இதை வந்து மறுசீரமைப்பு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதிகாரங்களை குறைக்கல, மறுசீரமைப்பு பண்ண போறீங்க சார்? ஆமாம் சார், இது வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு எந்த இடத்துல வேணால் வந்து ஒட்டுவாங்க. ஒரு அமைப்புக்கு சார் இந்த அதிகாரத்தை வந்து ஓட்டுக்காக கொடுத்தாங்க, அப்போ அதை நம்ம செஞ்சு தானே ஆகணும். இப்போ நீங்கள் வந்து காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தாங்க, பிரைம் மினிஸ்டர் அங்கே போகிறதா இருந்தால் கூட முதல்வர் கேட்டு தான் போக முடியும். முதல்வர் வேண்டான்னா போக முடியாது. அப்போ அதனோட சூழ்நிலை எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு சிபிஐ அதிகாரி போகணும், முதல்வர் கேட்கணும். ஒரு ரைடுக்கு போகணும், முதல்வர் கேட்கணும். அப்போ அந்த முதல்வர் என்ன பண்ணுவார்? அவருடைய கட்சிக்காரனாக தான் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுவார். அதுக்கப்புறம் மெதுவாக வாங்கன்னு ஒரு லெட்டர் எழுதுவார், இல்லை வேண்டான்னு சொல்லுவார். அதே மாதிரி தானே சார் இதனுடைய சட்டம் திட்டங்களும் இருக்குது. ஒருத்தர் கொண்டு வந்து உங்கள் வகுப்பு வாரியத்துலேருந்து கொண்டு வந்து உங்கள் வீட்டில் நோட்டீஸ் ஒட்டிட்டாங்கன்னா நீங்கள் நேராக வகுப்பு வாரியத்துக்கு தான் போக முடியும், நீதிமன்றத்தை நாட முடியாது. அப்போ அவருக்கு உண்டான உரிமை பறிபோகிறது. புரியுதுங்களா? அதனால் அது மறுசீரமைப்பு கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். சார், மேகதாது அணை கட்டுறது விவகாரமாக மிகப்பெரிய அளவில் சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்கு. அதில் வந்து துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இந்த விவகாரத்தில் மத்திய அரசோட நடவடிக்கைகள் சந்தேகம் எழுப்பும் வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? கர்நாடகாவில் பாஜக ஆட்சி இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தண்ணி ஏதாவது ஒரு துளியாவது குறைஞ்சுதா சார்? கொடுக்க வேண்டிய தண்ணியை விட 20-30 டிஎம்சி அதிகமாக தான் தண்ணி வந்தது. அப்போ எந்த பிரச்சனையும் வரல. புரியுதுங்களா? 40 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 2வது போகத்துக்காக தண்ணீர் திறந்து விட்ட வரலாறு பாஜகவுடைய ஆட்சியில் தான் வந்தது. புரியுதுங்களா? ஆனால் இப்போது அவங்க வந்து கர்நாடகா வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்க. இவர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் போக மாட்டோன்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்களுடைய கூட்டணிக்காக பேச்சுவார்த்தைக்கு போவார். புரியுதுங்களா? இப்போ என்ன சொல்கிறாரு? கர்நாடக துணை முதல்வராக இருக்கக்கூடிய சிவகுமார் வந்து நாங்கள் தமிழத்தை கூட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் தானே சொன்னார். பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க அவங்க. புரியுதுங்களா? இவர் என்ன சொல்கிறாரு? நான் அவங்களோட பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு வந்து தற்கொலைக்கு சமமானது அப்படின்னு சொன்னார். இது வந்து மத்திய அரசாங்கம் தலையிடணும்னு சொன்னார். சார், உங்கள் கூட்டணியில் பாருங்கள், டிஎம்கேவுடைய கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது. சரிங்களா? நீங்கள் 2 பேருமே ஒரு மாநிலத்துடைய பிரச்சனையை பேசி தீர்த்துக்க முடியாது. ஆனால் கூட்டணிக்காக இங்கேருந்து அங்கே போய் கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்துக்குவீங்க. இந்த முதல்வரும் எம்கே ஸ்டாலின் அவர்களும் சித்தராமையாவும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்குவாங்க. ஆனால் தண்ணினா மட்டும் நான் உனக்கு தர மாட்டேம்பாங்க. இவர் வந்து எனக்கு நீங்கள் தராமல் இருக்கக்கூடாதுன்னு நாடகம் போடுவாங்க. புரியுதுங்களா? தமிழகத்தினுடைய உரிமைகளை நீங்கள் கொடுக்க வேண்டிய காவிரி தண்ணியை கொடுத்தா தான் நான் உங்களோட கூட்டணி வச்சுக்கோன்னு சொல்கிறதுக்கு என்ன சார் பிரச்சனை? ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கலாம்ல, கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை, காவிரி உரிமையை எங்களுக்கு கொடுத்தா தான் நான் உங்களோட கையெழுத்து போடுவேன்னு சொல்கிற. உண்மையாலுமே தமிழக மக்கள் மீது அக்கறை இருந்தால் அதை பண்ணியிருக்க மாட்டாரா சார்? அதைத்தானே சார் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேட்குறாரு. நீங்கள் 2 பேரும் கூட்டணி, புரியுதுங்களா? நீங்கள் 2 பேரும் பேச வேண்டியதானே? இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் நேராக தெலுங்கானா போய் ரேவந்த் ரெட்டியோட பேசுகிறார். அந்த 2 மாநில பிரச்சனைக்காக பேசுகிறார். அப்போ நீங்கள் உங்கள் மாநிலம், உங்களுடைய கூட்டணி கட்சி சித்தராமையா காங்கிரஸ், அவர் கூட போய் பேசுகிறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? போய் நீங்கள் உரிமையை வாங்குங்க. நான் உங்களுக்கு நீங்கள் வந்து கூட்டணியே உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு சீட்டு தரமாட்டேன்னு மிரட்டுங்க. ஏன் மிரட்ட பயப்படுறீங்க சொல்லுங்கள்? இதில் ஏதோ உள்கத்து இருக்குல்ல. 2G உடைய விவகாரங்களை வந்து காங்கிரஸ் நிறைய வச்சுருக்காங்களா ஆதாரங்கள், அதை வெளியிட்டுருவாங்களோங்கிற பயம் இருக்குல்ல. அதனால தான் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, துரைமுருகன் அவர்கள் காங்கிரஸிடமிருந்து காசு வாங்கிட்டாரோ என்ற சந்தேகம் வருதுன்னு சொல்கிறார். இல்லை சார், இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குல்ல சார்? ஒரு அமைச்சரை பார்த்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாமா? அவர் செயல்பாடு அப்படி இருக்குல்ல சார்.
செயல்பாடு அப்படி இருந்தால் குற்றச்சாட்டு வைக்கிறதுல என்ன தவறு இருக்குங்கிற அவர் விளக்கம் கொடுக்கட்டுங்கிற. ஏன் வந்து பிஜேபி நாடகம் ஆடுது, பிஜேபி சதி செய்கிறதுன்னு ஏன் சொல்கிறார்? இவர் ஒரு குற்றச்சாட்டை பொதுவாக வைக்க முடியுதுல்ல. பிஜேபி எங்கே சார் வந்து சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பிஜேபி எங்கே வந்ததுன்னு கேட்குறேன் சார். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது சார். பிஜேபி ஆட்சி இருக்கிற வரைக்கும் தண்ணி வந்தது, சரிங்களா? இதுதான் நிலைமை இன்னைக்கு. இதே பாருங்கள், இன்னைக்கு காவிரியில் இவ்வளோ தண்ணி போகுது சார், சரிங்களா? அதிகப்படியான தண்ணி வெளியேறிட்டு இருக்குது. தடுப்பணை கட்டினாங்க சார், சரிங்களா? தடுப்பணை வந்து 6.5 கோடி ரூபாயில் கட்டினாங்க கொள்ளிடத்தில். இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி அந்த தடுப்பணை எங்கே சார் இருக்குது? தலைவர் அதானே கேட்குறாரு, காவிரியில் நீங்கள் கட்டின தடுப்பணை எங்கே? ரெசிப்ட் இருக்குது 6.5 கோடிக்கு, கட்டின பில்லு இருக்குது, தடுப்பணை எங்கேன்னு கேட்குறாரு. வடிவேல் படத்தில் வர்ற மாதிரி கிணறு வெட்டின ரெசிப்ட் இருக்குது, கிணறு காணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் சார். இதே இடத்துல அதுக்கு ஒரு நாள் முன்னாடி சார் உதயநிதி அவர்கள் வந்து முக்கொம்பில் இருக்கக்கூடிய மேலணை போய் ஆய்வு பண்ணுறாரு. அது வந்து 1834 ஆங்கிலேயரான சர் ஆர்த்தர் அவரால் கட்டப்பட்டுச்சு, சரிங்களா? அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. உதயநிதியே போய் ஆய்வு பண்ணுறார். அந்த மதவு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, சுற்றி இருக்கக்கூடிய அந்த கரையெல்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கா, தண்ணியுடைய வரத்து எப்படி இருக்குது, இதெல்லாம் ஆய்வு பண்ணுறாரு, புரியுதுங்களா? அதுக்கு பக்கத்துலேயே கல்லணை இருக்குது சார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கல்லணை இருக்குது, கரிகால சோழனால். அது இன்றைக்கி வரைக்கும் உலக அளவில் ஒரு போற்றக்கூடிய ஒரு அணையாக, அந்த மாதிரி ஒரு அணையாக அது இருக்குது, சரிங்களா? இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அது. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடி கட்டின இந்த திராவிட மாடல் அப்படின்னு பெருமை பீத்திக்கிறாங்களா சார், இவங்க கட்டின கள்ளக்குடி கருணாநிதி அவருடைய மகன் இருக்கிறார்களா சார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், அவரு கட்டின அணை 6.5 கோடியில் தடுப்பணை கட்டினது எங்கே போச்சு? அப்போ இன்றைக்கி அந்த தண்ணி எல்லாம் கடலில் வீணாக போய் கலக்குதில்ல சார். அதுக்கு இவங்க என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறேன். நீங்கள் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு இல்லை சார், உங்கள் பட்ஜெட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? மண் அள்ளுறத தவிர அந்த காவிரி ஆற்றுல வேறு என்ன பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க சார்? 3 மாதம் கழித்து சென்னை வந்து தண்ணி இல்லாத இருக்க போகுது. ஒன்று தண்ணியில் மிதக்கும், இல்லை தண்ணி இல்லாமல் வறண்ட பூமியாக இருக்கும். இதுக்கு முழுக்க காரணம் திராவிடம் தான் சார், இந்த திமுக அரசாங்கம் தான். ஓகே சார், எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.